கத்திரிக்காய் தொக்கு, நிலக்கடலை வச்சு கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 குறுமிளகை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நிலக்கடலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த டயத்தில் இதை பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 350 கிராம் இங்கே நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் கருக்காது. அதே மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு தொக்குக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த கத்திரிக்காய் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்திக்கிறேங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது, சரிங்களா? இப்போது இது இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும். அதாவது இது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃபுல்லாக வெந்து இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் திரும்ப ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். தொக்குக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தியிருக்கேன். இது கூடவே ஒரு 10 கருவேப்பிலை போல் ஆட் பண்ணிவிட்டு தொக்குக்கு முக்கியமே வரமிளகா தான், அதை விதையை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க. தொக்கு செய்கிறப்ப பூண்டை இடித்து போட்டோன்னா அது தொக்கும் சூப்பராக வரும்னு சொல்லுவாங்க. அதனால் இடித்து போட்டுக்கோங்க. இப்போ அது எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது கூட சின்ன வெங்காயம், அதாவது 300 கிராம் கத்திரிக்காய்க்கு 150 கிராம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் போய் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகி வரும். இந்த டயத்தில் ஒரு 75 கிராம் போல் நான் இங்கே தக்காளி சேர்த்திருப்பேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அதாவது நம்ம தொக்கு செய்கிறப்ப நல்லா மசிஞ்சு தக்காளி வரப்போ அது இன்னுமே நல்லா இருக்கும். அதனால் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்திருக்கேன். கத்திரிக்காயில் உப்பு சேர்த்திருக்கங்காட்டி ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது அந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டிருக்க இந்த மசாலாலாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. அதாவது இங்கே ஒரு 25 ml தண்ணி நான் சேர்த்திருப்பேன் அப்ராக்சிமேட்டாக. இதை நல்லா வெந்து இது எண்ணெய் பிரிஞ்சு வரும். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நல்லா தொக்கை வதக்கி விடுங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த எண்ணெயில் வறுத்த கத்திரிக்காய், இப்போ இதை ஆட் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷமாச்சு நல்லா வதங்கினாதே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும், சரிங்களா? இப்போ அரைச்சி வச்சுருக்க பொருள் ஒரு பாதி பொடி மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. திரும்ப இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் திரும்ப எடுத்து வச்சுருக்க அந்த பாதி பவுடரை போட்டு திரும்ப நல்லா வதக்கி விடுங்க. இதை வதக்கி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா தொக்கு ரெடியாகிடும். சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.